ஃப்ரெண்டு வந்திருக்கான், சர்ப்ரைஸாக மீட் பண்ண போகிறேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்க? எப்படி இருக்க? என்ன மனுஷன்டாடி. அன்எக்ஸ்பெக்டட். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். 1 மணிக்கு தான் நான் வந்தேன். எப்படியா நீ அடிக்கடிக்கு மெசேஜ் டக்குன்னு ரிப்ளை ஃபாஸ்ட்டாக வார நேரமே ஒரு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் இருந்தேன். அதுக்கு தான் நான் அன்னைக்கே நான் வந்துட்டு நான் வீட்டு அட்ரஸ் வாங்கினேன். எனக்கு வர்றதுக்கு வண்டி இல்லை. இப்போ எங்கே போகிறேன்னா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டில் சொல்கிறேன் எங்கேயாவது ஃபன் பண்ண போவோம், நீங்களும் வாங்க. பார்ப்போம். காய்ச்சிக்கிட்டே நான் காலையிலேருந்து சுத்தமாக கண்டவத்தில் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஸ்ரீலங்கால நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் மச்சான். சரியா, நான் வந்து போயிட்டு சரியா போயிட்டு 3 எப்படி 3 கொக்கோ கோலா போத்தா வாங்கினேன் மச்சான். 1200 ரூபா மச்சான். ஒரு கொக்கோ கோலா 400 ரூபா. அடே சொக்காயிட இதெல்லாம் 1000 ரூபாய் ஸ்ரீலங்கா வரணும்னா நிறைய காசு எடுத்துக்காங்க. இப்ப இருக்கிற மூட்டை ஒன்று எடுத்துக்கிட்ட காசு ஓடுறதுக்கு அந்த மூட்டையில ஓட்டு கொண்டு வந்தா தான் சரி கஷ்டம் தான். ஐ திங்க் வாய்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு. என்கிட்ட மைக் இல்ல. வீட்டை வந்தாச்சு. வீட்டை வந்தது ப்ரோ காதல். வீட்டை கதைக்கிறது ஃபோன்ல காதல். இது ஒரு வேலை. இதுக்கு நீ வரணுமா? இதுக்கு நீ அங்கே இருந்திருக்கலாம் தானே. 2 நிமிஷம் பேசுறேன். காதல் லவ்ஸ் வாழ்க்கை இருக்குது கைஸ். அப்புறம் நான் இவன் வேற விசித்திரமா செஞ்சான்டா சொல்றேன். இடையில இப்ப இவ்வளவு நேரம் மங்கள காலில் நினைக்கிறீங்க. இப்பதான் வந்தேன். பகல் போய் இருக்கிறதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்கோம். வந்திருக்கோம்னா காத்தாங்குடிக்கு வந்திருக்கோம். மிஸ்டர் ஷவர்மாக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு ட்ரீவீலில் செய்கிறாங்க ஷவர்மா. சுவிட்சர்லாண்டில் வந்து இந்த ஷவர்மாக்கு வந்து கேபாப்னு பேர். இது தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வந்து இங்கே நல்லா இருக்கு, அதனால இங்கே வந்து இது நான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் ஸ்ரீலங்காக்கே வரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி வாய்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். செம்ம நாய்ஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கும். நான் மைக் ஒன்று வாங்கி தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால ரொம்ப நாய்ஸாக தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, சாப்பிடும்போது வீடியோ நான் எடுக்கிறேன். இதான் கடை. மட்டக்களப்பு காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னா இந்த ட்ரீவில் கண்டிங்கன்னா இந்த ட்ரீவில் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அவ்வளோதான். நீ சாப்பிடுமா? நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடுவேன். வெரி ஜூசி. ஓகே வாடா, you try.
எப்படி இருக்கு? அதனால இங்கே ஓடிட்டு ஆக்சுவலி காய்ஸ் பாருங்க, ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அது சோஸ்லாம் இல்லை, கணக்கான அளவுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்லாம். இதை திரும்ப இருக்க காட்டுறேன். நல்லா இருக்கு. இந்த இருக்கு ஃபோன் நம்பர். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து பீட்சா ஹாட்டுக்கு வந்திருக்கோம். திருக்கடையை விட்டு இப்போ திருக்கோடிக்கு வந்திருக்கோம். ஓகே, இங்கே வந்து பீட்சா ஹட்டில் பீட்சா சர்வீஸ் எப்படி இருக்குது, பீட்சா நல்லா இருக்குமா, எப்படி இருக்குன்னு நான் ட்ரையான் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்தாச்சு. ஹலோ, என்னோட ப்ரைஸும் 3000 பேசிக்கில் வந்து கொட்டன் ஸ்பைசி சிக்கன் இருக்கும், அது ஒன்று நல்லா இருக்கும். ஓகே, சரியா? இது ஒரு சாப்பிட்டு டேக் அவே பண்ணேன். சாப்பிட்டு போவோம். இதுவா ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன். காலையில் பகல் என்னடா பகல் நான் வரும்போது ஸ்விஸ் கரன்சி நான் வந்து இங்கே கரன்சி கன்வெர்ட் பண்ணி 50,000 பண்ணாங்க. இப்போ என் பாக்கெட் என் பர்ஸில் இருக்குது 25,000 தான். மிச்சம் 25,000 நான் என்ன செலவு பண்ணேன்னா ஒரு ஹெல்மெட் மட்டும் தான் வாங்க. மிச்சம்லாம் எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியல. யோசிக்கிறேன், நீ வீட்டில் போய் நான் கணக்கு போடணும். ஆக்சுவலி காலையில் நான் அது பேர் நான் மச்சான் காகில்ஸில் இருந்து மச்சான் நான் மூணே பெப்சி வாங்கினேன். பெப்சியில் கோலா எவ்வளோ தெரியுமா மச்சான்? 1300 அப்படியே ஹார்ட்லாம் நின்றுச்சு. எப்போ ஏன்டா இப்படி நாட்டை கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்கிற அளவுக்கு. சரி, கொஞ்சம் நேரத்தில் கண்டினியூ பண்ணோம். என்னமா சொல்ல வந்தியே? ஃபைனலி வந்துச்சு. ஃபைனலி இதான் நாங்கள் ஆர்டர் பண்ண பீட்சா. சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுவோம். வெயிட், ட்ரை பண்ணு. இல்லை இப்போதைக்கு இதை ஒன்றா சாப்பிடுவோம். அவன் தான் சொல்லிட்டு போனாரு ஃபேன் ஹீட்டாக இருக்கு, சொல்லிட்டு போய் அதில் கை வச்சியா? எதிர்பார்க்கலடா. ட்ரை பண்ணு, எப்படி இருக்கு? இல்லை ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சுட சாப்பிட்டு பழக்கம். சரி, நான் சாப்பிட்றேன். ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நான் சாப்பிடுவேன். சுட சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. சீஸ் நல்லா இருக்குது. நல்லா இருக்காமே. சீஸ் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஓகே, லெட் மீ ட்ரை. நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிடலாம். சீஸ் எல்லாம் நல்லா கூட வச்சு நல்லா இருக்கு. அந்த ஸ்பைசின்றதுக்கான பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.